Hi friends, welcome to Cooking Jofina Computer Knowledge. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் டைப் பண்ற எதுமே அதாவது ஒரே காலம் குள்ள அங்க ஒரே செல்லுக்குள்ள அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் கீஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் எக்ஸல்ல. அந்த வீடியோக்கான லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன் அந்த கோடிங்ஸ் யூஸ் பண்ணி எப்படி காலம் வித்தை ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே நம்மளோட சேனல் நேமை டைப் பண்ணிக்கிறேன். இப்போ சேனல் நேம் லென்த்தியாக வரும்போது இங்கே செல்லுக்குள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. அதே போல் வேறு ஒரு செல்லையும் ரேண்டமாக ஒரு வேர்ட்ஸை லெட்டர்ஸ் டைப் பண்ணுறேன், அதுவும் இப்போ ஃபிக்ஸ் ஆகலை. இதை ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான விஷுவல் பேசிக் கோடிங்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் டெவலப்பர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெவலப்பர் ஆப்ஷன் அங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலைன்னா அது எப்படி வர வைக்கணும், அங்கே கொண்டுக்கு வரணுன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்காக கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்க விஷுவல் பேசிக்கின் லெஃப்ட் சைடில் இருக்குல்ல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் ஆகிடும். இப்போ அதில் ஷீட் 1ன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷீட் 1ல் தான் இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக காலம் வித்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஷீட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷீட் 1க்கான டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் மேலே ஜென்ரல் பதிலாக ஒர்க் ஷீட்டுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக நமக்கு 2 கோடிங்ஸ் அங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த கோடிங்ஸ் இடையில இருக்க லைனில் தான் நம்ம இப்போ டைப் பண்ண போகிறோம். இப்போ நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. கீழே நான் டிஸ்பிளே பண்ணுற அந்த கோடிங்ஸை அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஒர்க்ஷீட்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷன் ஷீட் 1 டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ நான் ஷீட் 1ல் ஒர்க் பண்ணுறதுனால ஷீட் 1 நாங்கள் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஷீட் 2ல் டைப் பண்ண போகிறீங்க, ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஷீட் 2 நாங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட்டில் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஷீட்டோட நேம் அங்கே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் காலம்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷன் ஏ கோலன் இசட் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் ப்ராக்கெட் ஃபுல் ஸ்டாப் ஆட்டோஃபிக். இப்போ இதை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே க்ரீன் கலர் சிம்பிள் ப்ளே பட்டன் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல அதுதான் ரன் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேக்ரோஸ்ன்னு ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்க இப்போ நம்ம எஸ்எல் ஷேக்குக்கு மூவ் பண்ணிக்கலாம். மேலே எஸ்எல் சிம்பிள் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கிங்கன்னா எஸ்எல் ஷேக்குக்கு மூவ் ஆகிடும். இப்போ எஸ்எல் ஷேக்குக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம எவ்வளோ லென்த்தியான வேர்ட்ஸ் நம்ம டைப் பண்ணாலும் அந்த செல்லுக்குள்ளே அந்த காலம் வித்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடும். அதை நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஜோஃபினா அபிராமின்னு இது போல் நேம்ஸ் நான் ஒரு லென்த்தியான நேம்ஸ் டைப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அது கேட்க மாதிரி செல் எல்லா இடத்துலையும் ஃபிட் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த காலம் வித் ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Have a nice day.